ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அருமையான முறையில் ஒரு சிக்கன் கிரேவி அடிக்கடி வச்சு பசங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்களா, அந்த வீடியோ தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு ஒரு வாளி வச்சுக்கோங்க, ஆயிலெலாம் ஊற்றாதீங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்குல்ல, ஒரு ஸ்பூன் ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க. இது கலர் கொடுக்குறதுக்கு மட்டும்தான், காரத்துக்கு இல்லை, ஓகேவா? நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. அதுக்கு முன்னாடி வர மிளகா இருக்குல்ல, காஞ்ச மிளகாய், பட்டை மிளகாய்ன்னு சொல்லுவாங்களா, ஒரு 10 மிளகாய் சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடுவாங்க. 10 மிளகாயை சுடுதண்ணியில் போட்டு வைங்க, அவங்க நல்லா சீக்கிரம் ஊறட்டும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு நல்லா மையாக நைஸாக வருவாங்க. அவங்கள மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. 10 மிளகாயை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கங்க. தேவையான அளவு இஞ்சி, தேவையான அளவு பூண்டு. நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் மட்டும் வாங்கி ரெடி பண்ணி வைக்கிறேன். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன், ஓகேவா? கொஞ்சம் இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து வச்சுக்கூட காஷ்மீரி மிளகாத்தூள், கிராம்பு, ஏலக்காய், பட்டை அதையும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும், ஓகேவா? தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு ஊற்றி அரைச்சி எடுத்து வந்துருக்கேன். காரத்துக்கு தான் இந்த மிளகா, கலருக்கு காஷ்மீரி மிளகா, அது ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து சேர்த்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது ஒரு வாட்டி செஞ்சது போது அடிக்கடி இது செய்யுங்க சிக்கனை வாங்கி கொடுத்து இப்போ இந்த கிரேவி வந்து போர் அடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்ததை அதில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு முன்னாடி கடைக்கு குடு ஓடி போய் நல்லா ஃப்ரெஷ்ஷு சிக்கனாக பார்த்து 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு, கல் உப்பு போட்டு நல்லா 4-5 வாட்டி தண்ணியை ஊற்றி சிக்கனை வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. ரெடியாக எடுத்து வச்சாச்சு, ஓகேவா? தேவையான உப்பு சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஆல்ரெடி கழுவிட்டோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கெட்டி தயிரை நல்லா ஒரு பெரிய கரண்டியில் 1 கரண்டி சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா பெசான்னு பிசைஞ்சு கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க, ஓகேவா? இதை அது ரெடி பண்ணியாச்சு. இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இதை ஊற வச்சுட்டு கூட நீங்கள் அதை செய்கிறனா செஞ்சுக்கலாம். 1/2 மணி நேரம் கண்டிப்பாக தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அவங்க பாட்டு ஒரு பக்கம் ஊறட்டும். கேப்பில் போய் சும்மா டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். விறுவிறுப்பாக ஓடிக்கிட்டு இருக்க எல்லா சீரியல் பார்க்கறனால இடையில போய் பார்த்துட்டு வந்துருங்க. எல்லா சீரியலுமே விறுவிறுப்பாக இருக்குது. விஜய் டிவியில் போடுறது எல்லாமே விறுவிறுப்பாக இருக்குது. எதை பார்க்குறது எதை விடுறதில்ல, அவ்வளோ இருக்குது. அதனால் போய் டக்குன்னு சீரியலையும் பார்த்துட்டு வந்துருங்க. இவங்க 1/2 மணி நேரம் ஊறதுக்குள்ளே 2 சீரியல் பார்த்துடலாம், ஓகேவா? பார்த்துட்டு வந்துடுங்க. இவங்க ஆற வச்சதையும் தண்ணி ஊற்றி அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க கேஸ் கிட்ட போகலாம். கேஸை ஆன் பண்ணிக்கோங்க. வாணலி வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் சிக்கன் பொரிச்ச ஆயிலை ஊற்றிட்டேங்க, அதனால தான் அந்த கலரில் இருக்குது, ஓகேவா? அதில் 3 கிராம்பு மட்டும் போடுங்க. வேறு எதுவுமே சேர்க்காதீங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக ஒரு கொத்து சேர்த்துங்க. பூண்டை ஒரு 4-5 பூண்டை தட்டி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதில் ஒரு 5-6 பூண்டு பழம் மட்டும் தட்டி இந்த கருவேப்பிலையோட சேர்த்துங்க. அந்த எண்ணெயில் கருவேப்பிலையும் பூண்டும் அப்படி மிதக்கிறது, ஐயோ வாசனையாக வேறு லெவல் போங்க. அப்படி தான் இருக்குது. இது 2 நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் மிக்ஸி ஜாரில், அந்த மசாலாவை எடுத்து அப்படி ஊற்றுனா, அந்த எண்ணெயில் ஊற்றணுன்னு ஐயோ வேறு லெவலுங்க. தக்காளி தடுக்கி விழுகிற இடமெல்லாம் தக்காளி வெங்காயம் ரோட்டு கடையில் கிடக்குது, தெருவில் கிடக்குது, கூவி விற்கிறாங்க. கிலோ 20 ரூபா, கிலோ 20 ரூபா, 25 ரூபா அப்படின்னு விற்கிறாங்க. ஆனால் இப்போ தக்காளி இல்லாமல் வெங்காயம் இல்லாமல் சூப்பராக செஞ்சு காமிச்சிருக்கேன், ஓகேவா? அந்த மசாலாவை அப்படி ஊற்றி அப்படியே எண்ணெயில் இப்படிக்கா ஒரு பெரட்டு, அப்படிக்கா பெரட்டு, அப்படி பெரட்டி விடுங்க. ஐயோ வாசனை, அந்த மசாலா வாசனை, இஞ்சி பூண்டு, இந்த இஞ்சி வேறு நச்சு போட்டிருக்குது, பூண்டை நச்சு போட்டிருக்குது, இந்த கருவேப்பிலை எண்ணெயில் மிதக்கிற எல்லாம் சேர்த்து வேறு லெவலாக இருக்குது. இந்த மசாலாவை அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டு அந்த ஊறி இருக்குது பாருங்கள் சிக்கனு, அவங்கள கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த மசாலா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனில் ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்கணும். அதனால் மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் மிதக்குது பாருங்கப்பா. இந்த கிரேவியோட கலரை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. இதுக்கு காரணம் வந்து காஷ்மீரி மிளகாத்தூளை நம்ம போட்டிருக்கோம். அது ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து போட்டிருக்கோம். அப்போ தான் அந்த கலர், அந்த கிரேவியோட கலர் வந்து வேறு லெவலாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் கண்டிப்பாக ஒரே வாட்டி செஞ்சு பாருங்கள். சிம்பிள் வேறு. தக்காளி நறுக்கிக்கிட்டு, தேங்காய் அரைச்சிக்கிட்டு, துவைச்சிக்கிட்டு அதெல்லாம் வேண்டியதில்லைங்க. மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாங்க. நம்ம ஊற வச்சுருந்து பாருங்கள் சிக்கனை தயிரில், உப்பு, கொத்தமல்லி தழை, தயிர், அதை அந்த கிரேவியில் அப்படியே அந்த சிக்கனை இறக்கி விட்ருக்க. கிரேவிக்குள்ளே இறக்கி விட்டு இப்படிக்கா ஒரு திருப்பு, அப்படிக்கா ஒரு திருப்பிக்கிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. ரொம்ப தண்ணி வேணாம், ஏன்னா நம்ம கிரேவியாக தான் வச்சு சாப்பிட்றோம். ஆனால் ரொம்ப தண்ணியாக போட்டு குழம்பு மாதிரி ஆக்க வேணாம். கறி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். மிக்ஸி ஜாரை அலம்பி அந்த தண்ணியை ஊற்றி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதை மீதி சீரியலை பார்த்தாலும் சரி, டீ குடிச்சிட்டு வந்தாலும் சரி, பக்கத்தில் கதை பேசினாலும் சரி,
எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வந்துடுங்க. இவங்க வந்து தகன கொதிச்சே நீங்கள் நிற்கிற இடத்துக்கு வாசனை வந்து மூக்கில் நுழையும் பாருங்கள். வேறு லெவலுங்க. டீயை குடிச்சிட்டு வந்து பார்த்தா அப்படியே ஜொலிக்கிறாங்க. ஐயோ, சுட சுட சாதத்தை போட்டு இதை எடுத்து ஊற்றி சாப்பிட்டா என்னமா இருந்துச்சு தெரியுமா? ஐயோ, செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. அளவான தண்ணி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு இது மாதிரி நீங்கள் மட்டும் செஞ்சு பாருங்கள். கறி நல்லா பதமாக வந்திருக்கணும். கறி வந்து எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வாங்க. சில கறி கழுவும் போதே திரியாக திரண்டுக்கிட்டு ஓடுவாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக பழைய கறி பிங்க் கலரில் இருக்கிறதா ஃப்ரெஷ் கறி. நல்ல கறியை வாங்கி பார்த்து ஆரோக்கியமாக சமைச்சு கொடுங்க. வெயில் நேரத்தில் சிக்கன் அதிகம் தேவையே இல்லை. இருந்தாலும் சுபாக்காக ஒரே ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் செஞ்சு முடிச்சாச்சு. வயிறு கபகபன்னு பசிக்குது. தட்டில் சோத்த போட்டாச்சு. சிக்கன் கிரேவி எடுத்து ஊற்றுனா ஐயோ தாங்க முடியல போங்க. வேறு லெவலுங்க. கண்டிப்பாக சுபா சொன்ன மாதிரி ஒரே ஒரு மட்டும் நீங்கள் சிக்கன் கிரேவி தக்காளி வெங்காயம் இல்லாமல் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அடிக்கடி செய்வீங்க. சுபாவை கண்டிப்பாக நினச்சி பார்ப்பீங்க. ஓகே பாய், நன்றி, வணக்கம்.